வணக்கம் IBC தமிழ் நேயர்களே, மீண்டும் ஒரு AgaKann நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல சரியான சந்தோஷமா இருக்கு. நேயர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம், அதாவது டாபிக் எல்லாருக்குமே கொஞ்சம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உதவுற ஒரு விஷயமாகவும் இருக்குமென்னு நான் நம்புகிறேன். அதாவது நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இப்போ நார்மலாகவே ஸ்ட்ரெஸ், அதாவது எங்களுக்கு ஒரு மன உளைச்சல்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இதாக நடந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதை தாண்டி நாங்கள் போய்கொண்டே இருப்போம். ஆனால் இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு சீரியஸான விஷயம், ஒரு கொடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்ற விஷயம் என்ன, அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச இருக்கிறோம். இன்றைக்கு என்னோட இணைஞ்சிருக்கிறா துளசி மோகனதாஸ். வணக்கம் துளசி, நன்றி நீங்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வணக்கம். வணக்கம் துளசி. இப்போ நாங்கள் இன்றைக்கி போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் பற்றி பேச போகிறோம். இந்த பணியில் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பணிபுரியுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த 5 வருஷமாக தமிழ் மக்களோட, எங்களுடைய தமிழாக்களோட இங்கே யூகேயில் நீங்கள் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறீங்க த்ரூ NHS. ஸோ உங்களுடைய அந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறீங்களா? அதாவது ஏன் இந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? வாய். நான் சைக்காலஜி படித்தேன் இந்த டிகிரிக்கு. இப்போ நான் அது முடிக்க நான் NHSல வேலை செய்ய போகிறேன், மென்டல் ஹெல்த்தில் வேலை செய்ய போகிறேன் என்று வேலை பார்த்தேன். நான் அந்த வேலையில் கணக்கு ஆக்க பார்த்தேன் PTSD, போஸ்ட்-ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டரோடு வரையினேன். நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், அங்கே கணக்கு தமிழாக்கள் இந்த சிவில் வார் முடிய 2009க்கு பேர்ந்து கணக்கு ஆக்கள் அந்த இடத்துக்கு வரையினேன். அண்ட் NHSக்கு வரையினேன். ஏனென்றால் அவைக்கு கணக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது போரால் பாதிக்கப்பட்ட எங்களோட தமிழ் மக்கள். ஸோ அந்த டைம் நானும் வேறு ஒரு கொலீகும் தான் அந்த NHS சர்வீஸில் தமிழ் பேசுவேன். ஸோ எங்களுக்கு கணக்கு ரெஃபரல்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கு முதல் நாங்கள் அதே மாதிரி கணக்கு PTSD ஆக்களை பார்க்கல. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு நீட் இருந்தது. அந்த நீடுக்கு எங்களோட NHS சர்வீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணினது. ஸோ அப்படித்தான் நான் அந்த வேலை சந்திச்சேன். ஓகே, அது ஓகே. ஆனால் ஏன் சைக்காலஜி? இப்போ முதல் படியை நீங்கள் சைக்காலஜி தான் சூஸ் பண்ணி படிச்சிருங்கன்னா வாய் சைக்காலஜி? நான் அதை பற்றி கணக்க யோசிக்கல. சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மற்ற ஆக்களை பற்றி நாங்கள் எப்படி யோசிப்போம், ஏன் நான் இப்படி லைஃப்பில் செய்கிறேன் இப்படின்ட்டு கணக்கு யோசிக்கலாம். சும்மா ஒரு சப்ஜெக்ட் படிக்க வேணுமென்று அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எடுத்தேன். அதை பார்த்தா மெதுவாக எனக்கு மென்டல் ஹெல்த்தில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதில் கணக்கு ஸ்டோரி இல்லை, சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆர்வம் இருந்தபடியே நீங்கள் சைக்காலஜி சூஸ் பண்ணி படிச்சிருக்கிறீங்க. நல்ல விஷயம். சரி, இப்போ அந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்றது என்ன? அந்த ஒரு வித்தியாசம் சொல்ல முடியும்? இப்போ நார்மலாக அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் எவெண்ட்ல இருந்து வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்? போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் அதில் ஒரு இங்கிலீஷில் சொல்லும் ஒரு ட்ராமாட்டிக் இவெண்ட் இருக்கு வேணும். What do you mean by trauma? அது தமிழில் எப்படி சொல்ல முடியுமா? ட்ராமா அண்ட் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு லைஃப்பில் என்ன ஒரு ட்ராமா நடக்கலாம். ஸோ ட்ராமாண்டா ஒரு கார் ஆக்சிடெண்ட், ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நான் என் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், சிவில் வார் அது ஷெல்லிங்கில் இருந்தினம், டோர்ச்சர் நடந்தது அவைக்கு. எங்களுக்கு கணக்கு விமன் வரையினம், அதுக்கு ரேப், செக்ஷுவல் அசால்ட் அப்படி நடந்தது. அதெல்லாம் ட்ராமாட்டிக் இவெண்ட். ஆல்சோ certain populationsல traumatic event கூடலாம். For example, ambulance workers, fire workers, police, in and nature of the job and அவ கணக்கு not natural things அவை பார்ப்பினோம் ஒவ்வொரு நாளும். ஸோ அப்படி அந்த ட்ராமாட்டிக் இவெண்ட்ஸ் பில்ட் பண்ணலாம் அந்த பாப்புலேஷனுக்கு. ஆல்சோ இஸ் பாசிபிள் நாங்கள் சின்ன இருக்க எங்களுக்கு சின்ன சில நேரம் ஆக்களுக்கு அப்யூஸ் நடக்கும். அப்யூஸ் அண்ட் செக்ஷுவல், ஃபிசிக்கல், எமோஷனல் அப்யூஸ். சில ஆக்களுக்கு அது நடந்தால் அடல்ட்டில் PTSDயும் அதுக்கு வரலாம். ஸோ குவைட் a lot of different events post traumatic and நாங்கள் கூப்பிடுவேன்.
stress stress or a general everyday term நாங்க பாவிப்போம். Stress அதிகமாக எங்களுக்கு லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் எங்களுக்கு உள்ளுக்கு நாங்கள் கோப் அப் பண்ண இயலாதாண்டா அதோட ஸ்ட்ரெஸ் மாதிரி. போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஒரு ட்ரோமேட்டிக் இவெண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரெஸ் ட்ரோமேட்டிக் இவெண்ட் இல்லை. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு அவ எப்படி அதை வந்து கண்டுபிடிக்க முடியும்? அதாவது உடம்புல அதுங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டுமா, அல்லது இப்போ மனசாலங்களுக்கு ஹவு டு வி ஃபைண்ட் அவுட் எனக்கு இப்போ இது இருக்கு, இப்போ நார்மலாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் இப்போ போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்கிறதுக்கும் எப்படி நான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம்? போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் மெயினாக ஒரு 3 symptoms இருக்குது, 3 cluster of symptoms. ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் இங்கிலீஷில் சொல்லுவேன் ரீஎக்ஸ்பீரியன்சிங் சிம்டம்ஸ். அது என்னென்னா அதிகமாக ஆக்கள் ஒரு ட்ரோமேட்டிக் இவெண்ட் நடந்தால் அதை பற்றி சில ஆக்கள் சொல்லுவேன் அவைக்கு கெட்ட கனவு வரும், அதை பற்றி சும்மா வேலை பார்த்து கொண்டு இருக்க சடனாக ஒரு இமேஜ் ஒரு பிக்சர் மாதிரி மனசில் சடனாக வரும், சடனாக அப்படி ஒரு ஃபீலிங் உடம்புல வரும். So for example சில women அவைக்கு rape sexual assault நடந்தால் அவை சொல்வினம் வயிற்றில் சடனாக ஒரு பெயின் மாதிரி வரும். சில ஆக்கள் அவைக்கு torture நடந்தால் அவை சொல்வோம் உடம்புல அந்த இடத்துல அடித்தா அதில் சடனாக ஒரு நோ மாதிரி வரும், அப்படி உடம்புல ஒரு ஃபீலிங் மாதிரி அப்படி வரும். ஸோ அது ஃபர்ஸ்ட் சிம்டம். மற்ற சிம்டம் என்றால் அவாய்டன்ஸ் என்னென்னா அதிகமாக ஆக்கள் இந்த ட்ரோமேட்டிக் இவெண்ட்டை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை. ஸோ அதை பற்றி மற்ற ஆக்களோடு பேச மாட்டினோம். அதை situations, places, certain areas அதை அவாய்ட் பண்ணுவினோம். ஏனென்றால் ஒரு பயம் மாதிரி அங்கே திருப்பி போக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பேஷன்ஸ் இருக்குது வீட்டு விட்டு வெளியால் போக ஒரு பயம், ஏனென்றால் யாரும் என்ன வந்து பிடிச்சா அப்படி மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அவை ஆல்சோ அந்த ட்ரோமேட்டிக் இவெண்ட்டை பற்றி யோசிக்க சரியான கஷ்டம் அவைக்கு. சடனாக அவைக்கு இமேஜஸ் ஓ பிக்சர்ஸ் அப்படி மைண்டில் வந்தால் அவைக்கு அதை பற்றி யோசிக்க விருப்பம் இல்லை. ஸோ அது செகண்ட் சிம்டம். மற்ற சிம்டம் கிளஸ்டர் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹைப்பர் அரவுசல் என்று. அது என்னென்னா ஆக்கள் சொல்லுவினோம் அவைக்கு நித்திரை வர மாட்டுது, இன்சோம்னியா ஓ அப்படி மாதிரி. ஏனென்றா அவைக்கு நித்திரை போக விருப்பம் இல்லை, ஏனென்றா நான் பறக்க எனக்கு கட்டு கனவு வரும். சரி, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வு திருப்பி அது கனவு வரும் அவைகளுக்கு, அப்படியா? தூங்க விடாமல் திருப்பி கனவில் வரும். சரி. அண்ட் ஸோ ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கு. சில ஆக்கள் சொல்லுவினோம் அவைக்கு இப்போ எல்லா நேரம் கோபம் மாதிரி இருக்குமெண்டு. ஓ சொல்லுவினோம் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண இயலாது, நான் ஒரு டாஸ்கில் வாசிக்க எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண இயலாது. ஆல்சோ அவை கவனிப்பினம் உங்களோட உடம்புல சடனாக பதட்டம் மாதிரி இருக்கு. ஸோ சில வேர்வை மாதிரி ஓ பட அந்த ஃபீலிங் மாதிரி வரும் உங்களோட உடம்புல. ஸோ அது ஃபைனல் சிம்டம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது இந்த பிடிஎஸ்டி வந்து சில இப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆனவர்களுக்கு வரக்கூடும், அல்லது போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரக்கூடும் நிச்சயமாக. ஆனால் இப்போ எந்த கேள்வி என்னென்னா, இப்போ சில பேருக்கு அது வருது இல்லையே, இப்போ இட் டசன்ட் அஃபெக்ட் எவ்ரிபடி. ஸோ அது இப்போ பிடிஎஸ்டி வரக்கூடிய பேர் யார்? அதாவது இப்போ முதல்லையே கொஞ்சம் ஒரு மென்டலாக ஸ்டேபிள் இல்லாத ஆக்களா, கொஞ்சம் பலவீனமான ஆக்களா, அல்லது அப்படி ஒரு ரீசன் கூட இல்லையா? அது ஏன் அது குறிப்பிட்ட ஆக்களுக்கு வருது? அந்த குறிப்பிட்ட ஆக்கள் யார்? அப்படியே ஒரு விஷயம் இருக்கு அதுக்குள்ள? எஸ், அதில் கணக்கு ரிசர்ச் இருக்குது. சில ட்ரோமேட்டிக் இவெண்ட்ஸ் ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா there is increased likelihood அவைக்கு PTSD வரும் என்று. ஆனால் அது டெஃபினட் என்று இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ட்ரோமேட்டிக் இவெண்ட் ஒரு தரம் தான் நடந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் a car accident, அதுக்கு முதல் ஒன்றும் உங்களோட லைஃப்பில் அப்படி மாதிரி ஒன்றும் நடக்கலையண்டா இட்ஸ் பாசிபிள் உங்களுக்கு PTSD வரும். ஆனால் அது நார்மல் அப்படி சிம்டம்ஸ் வேறு. அண்ட் அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாக ஒரு 1 month couple monthஸில் அது போகும்.
சில ஆக்கள் அவைக்கு traumatic events திருப்பி நடந்தா, for example torture, childhood abuse, அப்படி ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா the likelihood அந்த ஆளுக்கு PTSD வரும் பேருந்து அது increase chance. ஆனால் அதுவும் டெஃபினட் இல்லை, எல்லாரும் போய் PTSD டெவலப் பண்ண மாட்டினோம். It's also possible உங்களோட traumatic event அதில் என்ன நடக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு torture நடந்தா ஓ நீங்கள் ஒரு ஃபயரில் இருந்தா உங்களுக்கு எஸ்கேப் பண்ண இயலாதண்டா, நீங்கள் trapped மாதிரி ஃபீலிங்கண்டா நீங்கள் கட்டாயம் நினைப்பீங்க நான் சாக போகிறேன்ண்டு. ஸோ பயம் பதம் நீங்கள் நினைக்கிறீங்க இதோட தான் சரி என்ன உயிர் போச்சுதுண்டு. ஸோ அந்த ட்ரோமேட்டிக் events அவங்களுக்கு எஸ்கேப் பண்ண இயலாதுண்டா அதிகமாக அந்த ஆளுக்கு PTSD வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு லண்டனில் ரீசெண்டாக கிரென்ஃபெல் டவர் ஃபயர் நடந்தது. ஸோ அதில் கணக்கு ஆக்கள் எஃபெக்ட் பண்ணினது, கணக்கு ஆக்கள் ட்ராப்ட் அந்த பில்டிங்கில் அதுக்கு எஸ்கேப் பண்ண இயலாது. ஸோ ஒப்ரி மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஒரு டோர்ச்சரில் ஆள் எஸ்கேப் பண்ண இயலாது, அந்த ஹெல்ப்லெஸ் kind of feeling இருக்கும். So some of these factors make it more likely and the ஆளுக்கு PTSD வரும். To be victims of post-traumatic stress disorder. So நீங்க வந்து நிறைய தமிழ் ஆட்களோட வந்து இப்ப வேலை செய்றீங்க, அதாவது you are helping them at the moment. You deal with a lot of Tamil people. இப்ப எந்த கேள்வி என்னென்றால் you said 2009 ஆண்டு அதாவது பெரிய எங்களை கடைசி போர் வந்து நடந்து முடிஞ்ச நிறைய மக்கள் வந்து இங்கே இருக்கும் பொழுது இப்போ அந்த மக்களோட வந்து நீங்கள் இப்போ வேலை செய்யும் பொழுது இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் தர முடியுமா? இப்போ நீங்கள் த ரிஸ்க் ஆர் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் உங்களோட ஜாப்பில் நீங்கள் அங்கே தமிழ் மக்களோட 2009 ஆண்டு வேலை செஞ்ச கொஞ்சம் அனுபவம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? In the personal experience. Okay. ஒரு சேலஞ்ச் இருந்தால் அதுக்கு கணக்கு traumatic events நடந்தது. So it's not one-off and over many years. So for example, அவட்ட ஊரில் விட்னஸ் பண்ணினது ஷெல்லிங் நடந்தது, வீட்டை விட்டு ஓட வேணும், ஆக்கள் செத்து போயினோம், அதை பார்த்தது. பின்ன அவைக்கும் என்ன நடந்தது, torture நடந்தது, or sexual assault or rape நடந்தது. ஸோ அவைக்கு கணக்கு traumatic events இருக்குது. ஸோ அது ஒரு very big challenge. அந்த டைம் ஃப்ரேமோட வேலை செய்ய ஒரு ஷார்ட் பீரியடில் அது ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற்ற வேணும் அதை. ஸோ அது ஒரு சேலஞ்ச். ஒரு குறிப்பிட்ட கேஸ் சொல்ல முடியுமா that you really struggled? அதாவது நீங்க ட்ரை பண்ணி உங்களால you couldn't get anywhere because this person is really damaged அந்த மாதிரி அப்புறம் சேலஞ்ச் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸாம்பிள் ஏன் சொல்றேன்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வளர்ந்த ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ட்ரோமா வந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளோட நீங்க வேலை செய்யும் பொழுது ஒரு வித்தியாசம் இருக்கும். இதே இப்போ 2009 ஆண்டு வன்னியிலேருந்து தப்பிச்சு வந்த எங்களோட தமிழ் மக்களோட நீங்க வேலை செய்யும் பொழுதும் அந்த ஒரு டியூரேஷன் ஒரு லெங்த் வந்து கூட தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த ட்ரோமா டு get out for them, அதாவது அந்த ஒரு இந்த ட்ரோமா விட்டு வெளியில வரதுக்கு சான்சஸ் இருக்காண்டும் என்ற இன்னொரு கேள்வி. For permanently can you remove it? அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அண்ட் அது எஸ் பெர்மனெண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம். ஆனால் அது சிம்பிள் இல்லை, கணக்கு ஃபேக்டர்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ் இருக்குது, அது மாற்றலாமா இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலஞ்ச் எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தது. ஸோ one challenge in the population or Tamil refugees in the ஊருக்கு வரையினம் அவைக்கு லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷ் எஸ் அதை asylum seek பண்ணினோம் இந்த ஊரில். ஸோ அதுக்கு கோர்ட் கேசஸ் போய்கொண்டே இருக்குது. அந்த கோர்ட் கேசஸ் அது கரியாக முடிக்க மாட்டுது, அது இயர்ஸாக போய்கொண்டே இருக்கு. அண்ட் அதிகமாக அந்த டிசிஷன்ஸ் அவைக்கு ரிஜெக்ட் பண்ணுவினோம். ஸோ எனக்கு ஒரு ஃபியூ கேசஸ் இருக்குது where அவைக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அதை பற்றி யோசிக்க இயலாது. ஏனென்றால் அவைக்கு இந்த கோர்ட் கேஸை பற்றி தான் மைண்ட்ஃபுல்லாக அதை பற்றி தான் யோசிக்கலாம். அதாவது அங்கே பாதிக்கப்பட்ட விஷயங்களை கூட வந்து ஹேவ் டு புட் அண்டர் த கார்பெட். இப்போ நாங்கள் இந்த நாட்டில் இருக்கணும், அதனால அந்த கோர்ட் கேஸ் நடக்கும்போது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ அவங்களுக்கு அது எப்போ இருக்க வேணுமென்றில்லை, அது என்ன அதுக்கு பயமெண்டா
நான் திருப்பி அங்கே அனுப்ப போயினேன். திருப்பி அங்கே அனுப்பினா நான் சாக போகிறேன். அதான் அவைக்கு அந்த சரியான பயம். அந்த பயத்தில் மற்ற ட்ரோமேட்டிக் events பற்றி கதைக்க அவைக்கு சரியான கஷ்டம். ஸோ அதிகமாக அங்கே செஷன்ஸ் போய்கொண்டு இருக்க அந்த வேலை செய்ய அவைக்கு கஷ்டம். கோர்ட் கேஸை பற்றி தான் கதைக்க விருப்பம். அப்போ நீங்கள் அதை எப்படி டைவர்ட் பண்ணுவீங்க அவையோட கதைக்கும் பொழுது? ஸோ சில நேரம் நாங்கள் கதைக்க வேணும், உங்களுக்கு என்ன உதவி தேவை. ஸோ சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் வேலை செய்ய மாட்டுது. ஆல்சோ ரைட் டைம் ஆக்கள் வர வேணும். சில ஆக்களுக்கு அவை யோசிப்பினம், நான் வந்து ஒரு குளிசை இருக்க வேணும், நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் தந்தா இதெல்லாம் மாற்றலாம். சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படி வேலை செய்ய மாட்டுது. 2 பேரும் ஒன்றா வேலை செய்ய வேணும். அதாவது அவையிலும் சேர்ந்து உங்களோட ஒத்துழைக்க வேணும் வேலை செய்யும் பொழுது. இப்போ டாக்டர் நீங்கள் என்ன குளிசை தாங்க, நான் சுகமாகிறேன் அப்படி என்று இல்லாமல் they need to work with you. அதான். ஸோ how do they work with you? அதாவது டாக்கிங் தெரப்பி மாதிரி, அதாவது பேசி they get better, or how do they work with you? ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வேணும். ஸோ அதிகமாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, மெயின் ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்று. ஸோ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேணும் இந்த தெரப்பியில் நாங்கள் என்ன செய்ய வேணும், ஏன் அப்படி செய்ய வேணும், ஏன் இந்த சிம்டம்ஸை மாற்றமென்று. எல்லாருக்கும் அது சரி வர மாட்டுது. சில ஆக்கள் இந்த ட்ரோமேட்டிக் events பற்றி கதைக்க அவைக்கு சரியான கஷ்டம் இயலாது. ஸோ மறுபடியும் அதவிலுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா அதை பற்றி பேசும்போது? அதான். ஸோ அதை என்ன செய்யணும் என்றால் அதிகமாக என்ன ட்ரோமேட்டிக் நடந்தால் ஆக்கள் ட்ரை பண்ணி அதை ஃபர்கெட் பண்ணுவேன். நான் ஃபர்கெட் பண்ண விருப்பம், நான் இதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை. ஸோ அதான் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் PTSDயில். ஆனால் அப்படி செய்ய என்ன நடக்குதுன்னா அந்த ஞாபகங்கள் மைண்டில் தான் இன்னும் இருக்குது, அது போகல, அது வடிவாக ப்ரோசஸ் பண்ணல. ஸோ அது சைக்கலாஜிக்கல் தெரப்பிக்கு வர நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை பற்றி என்னோட கதைக்க வேணும். ஸோ அது சில ஆக்களுக்கு விளங்க சரியான கஷ்டம் அண்ட் இயலாது அதை பற்றி கதைக்க. அவைக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ சம் பேஷண்ட்ஸ் நான் பார்ப்பேன், அவை ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட் கேஸு தான் மெயினாக அவையோட மெயின் ப்ரையாரிட்டி. சில ஆக்கள் வருவினம் அவைக்கு டோர்ச்சர் நடந்தால் அவைக்கு கணக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆக்க நெப்பினம் நீங்கள் எல்லாம் செய்யலாம் என்று டாக்டர் என்று நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் என்று. ஸோ சில நேரம் இந்த வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, NHS அப்படி வேலை செய்கிறது, சைக்கலாஜிக்கல் தெரப்பி அப்படி வேலை செய்கிறது, நான் என்ன செய்யலாம், நான் என்ன செய்ய இயலாது என்று. ஸோ சில நேரம் கணக்கு செஷன்ஸ் போவோம், அது விளங்கப்பட. அண்ட் மேபி ஒரு டைம் வரும் நாங்கள் சொல்லுவேன், இது ரைட் ட்ரீட்மெண்ட் இல்லை உங்களுக்கு, இப்போ நீங்கள் இதை போய் பாருங்கோ, உங்களுக்கு எப்போ ரெடி என்றால் நீங்கள் திருப்பி வரலாம். ஸோ அப்படி மாதிரி கணக்கு கேசஸ் இருக்கு. எனக்கு ஒரு ஆள் இருந்தார், அவர் சரியான சூசைடல், தற்கொலை முயற்சி. அண்ட் அவருக்கு மனநிலை இருந்தது, PTSDயும் இருந்தது. அவருக்கு ஒரு வெரி சிவியர் PTSD இருந்தது. ஒரு சிம்டம் இருந்து அவருக்கு நாங்கள் சொல்கிறோம் டிசோசியேஷன் என்று. அது என்னென்றா அவைக்கு அந்த ரீஎக்ஸ்பீரியன்சிங் சிம்டம் வந்தால், ஒரு ஞாபகம் வந்தால் அவர் யோசிப்பார், திருப்பி ஸ்ரீலங்காவில் அங்கேயே அப்படி இருக்கிறார் என்று, ஆமி அங்கே வெளியால் இருக்கணும் என்று. ஸோ அவருக்கு தெரியாது அவர் இங்கே இருக்கிறார் என்று விளங்கியல. மைண்ட் கம்ப்ளீட்டாக பாஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குமா? அது ஷாக் இல்லை, அது சிம்டம் என்றால் டிசோசியேஷன் PTSD இல்லை. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டம் கிளஸ்டர் ரீஎக்ஸ்பீரியன்சிங் என்று சொல்லுவோம். ஸோ அதிகமாக ஒரு ஆளுக்கு இந்த கனவு ஓ ஞாபகம் ஓ யோசனை வந்தால் அதிகமாக நெப்பினம் இந்த ட்ரோமேட்டிக் event திருப்பி நடக்குது. அதான் PTSD என்றால் இது ரீஎக்ஸ்பீரியன்ஸ், இது இப்பயே நடக்குதுன்னு யோசிப்பினம். ஸோ இந்த ஆள் அவருக்கு நோ ஐடியா என்ன நடக்குது, ஃபுல்லாக நிற்கிறார், அவர் அங்கே திருப்பி இருக்கிறாருண்டு. ஸோ அதே மாதிரி நடக்கும்னா வீட்டு விட்டு ஓடுவார், பஸ்ஸில் இருந்தால் வேறு எங்கேயும் போவார், அவருக்கு தெரியாது எங்கே போட்டாருண்டு. ஒரு ட்ரெயினில் இருந்தால் வேறு எங்கேயும் போவார், அவர்கிட்ட ஃபேமிலி தெரியாது அவர் எங்கே போட்டாருண்டு. ஸோ இப்படி நாட்களில் வந்து நீங்கள் சேஃபாக வெளியில் விடுவீங்களா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்? நாங்கள் ஸோ NHSல வித்தியாசமான சர்வீசஸ் இருக்குது. நான் அவரை பார்க்க
நான் ரெஃபர் பண்ணினேன் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு அசஸ் பண்ண. அட் த டைம் அவர் மெடிக்கேஷன் ஒன்று மெடிக்கேல நாங்கள் யோசிச்சு கொஞ்சம் மெடிக்கேஷன் எடுத்தால் அந்த சிம்டம்ஸ் கொஞ்சமாக குறையும், ஆனால் மாற மாட்டுது. ஸோ அட் த டைம் அவருக்கு சைக்கலாஜிக்கல் தெரப்பி வேலை செய்ய மாட்டுது. ஏன்னா அவர் அப்படி சிவியர் ஸ்டேபிள் இல்லை அந்த சைக்கலாஜிக்கல் தெரப்பி செய்ய. ஸோ சில நேரம் நாங்கள் பார்க்க வேணும் என்ன ட்ரீட்மெண்ட் தேவை. சைக்கலாஜிக்கல் தெரப்பி இஸ் நாட் ஆல்வேஸ் இண்டிகேட்டட். சில ஆட்களுக்கு மருந்து தேவை, கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ண, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. ஏன்னா இந்த சைக்கலாஜிக்கல் தெரப்பிக்கு வர ஒரு ஆள் வந்து பேச வேணும், யோசிக்க வேணும் அவர்கிட்ட பிரச்சனையை பற்றி. இந்த ஆளுக்கு அப்படியே இல்லாது. ஸோ அதை ஸ்டேபிளைஸ் பண்ண வேணும் ஃபர்ஸ்ட். நன்றி துளசி, நன்றி. நேரில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு உண்மையாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி, ஒரு தேவையான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறோம். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம். துளசி மோகனதாஸ் இங்கே எங்களோட இருக்கிறா. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூட அவளோட நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம். சரி, அதுக்கு முதல்ல நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா சின்ன ஒரு இடைவெளிக்கு போயிட்டு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.